friends, welcome to TN Technical Exams channel. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் செகண்ட் பேப்பரில் அப்ளிகேஷன்ஸ் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ஃபார்மேட் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி டெண்டர் நோட்டீஸ்க்கான லெட்டர் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டெண்டர் நோட்டீஸ்க்கு 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் சப்போஸ் பார்க்கலன்னா பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸோ இல்லை கவர்மெண்ட் செக்டார்ஸோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நம்ம இந்த அப்ளிகேஷன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் வாங்க. இது அப்ளிகேஷன் கொஷின் நம்பர் 1. Vasan Oil Refinery Limited, Guwahati, required deputy manager. The candidate should be a chartered accountant. So அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் வந்து chartered accountant. He should have about 10 years experience, of which at least 3 years should be a oil industry. So applications வந்து யார் வந்து இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆயில் ரீஃபைனரி லிமிடெட் தான். அதனால் அவங்க ஆயில் இண்டஸ்ட்ரியில் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு 45 years. திஸ் மே பி ரிலாக்ஸ்டு பை 5 years in the case of SC or ST. So relaxation 5 years கொடுத்துருக்காங்க. Salary and perks are the same as those prevailing in the oil industries. Preference will be given to SC and ST candidates. Those who are called for interview will be paid first class return rail fare by the short route. ஸோ அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்கும் இல்லை, இன்டர்வியூக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து ரிட்டன் டிக்கெட் வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க. Those who are employed in government department should apply through the proper channel. Applications containing biodata should be sent to the executive. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கணும். யாருக்கு வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும், அந்த டெசிக்னேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பர்சனல் வாசன் ஆயில் ரீஃபைனரி லிமிடெட், குவஹாட்டி, within 15 days from the date of publication of this advertisement. ஸோ அந்த டைம் பீரியடையும் வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். 15 days அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த டைம் பீரியட் நோட் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக. அதாவது யாருக்கு வந்து நம்ம இந்த அப்ளிகேஷனை அனுப்ப போகிறோம் அப்படின்றத அந்த டெசிக்னேஷன் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, நெக்ஸ்ட்டு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒரு சில, அதாவது அந்த ஜாபுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வேரி ஆகும். ஸோ என்ன கம்பெனி, அதோட பிளேஸ், இது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக நோட் பண்ணிக்கணும். இதில் நோட் பண்ண வேண்டிய 5 points இது தான். அதாவது இண்டஸ்ட்ரியோட நேமு, அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, அப்ளிகேஷன் எவ்வளோ நாளில் அவங்களுக்கு வந்து சேரணும், ஸோ அந்த டைம் பீரியடு, யாருக்கு அப்ளிகேஷன் அனுப்பணும், அந்த டெசிக்னேஷன். ஸோ இந்த 5 points நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணிட்டா நீங்கள் வந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி எழுதிடலாம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் புக்லேயே கொடுத்துருந்தாங்க, அதுதான் உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், இதெல்லாம் நம்மளே எழுதுறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா வாசன் ஆயில் ரீஃபைனரி லிமிடெட், குவஹாட்டி. ஸோ அது கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் நம்மளாக ஃப்ரேம் பண்ணி எழுதணும். நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்ஸ் எல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு டெண்டர் நோட்டீஸ்லேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். டேட் வந்து இவங்க கொடுத்துருக்க டேட்லேருந்து 15 days பிஃபோராக, இல்லை நம்ம எக்ஸாம் எழுதுறதுலேருந்து ஒரு 15 to 20 days பிஃபோர் டேட்டை கூட நீங்கள் எழுதிக்கலாம். We the re-owned oil refinery limited company with office at Guwahati is in the state of recruiting
Deputy Manager, the candidates who wish to serve should fulfill the following. இந்த following qualifications எல்லாமே அவங்க fulfill பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருந்தது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதை கொடுத்துருந்தா எழுதுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். அது எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் 10 years ப்ளஸ் இந்த பாயிண்ட்டும் நம்ம கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் விச் அட்லீஸ்ட் 3 years ஷுட் பி இன் த ஆயில் இண்டஸ்ட்ரி. Then age 45 years, relaxation 5 years for SC/ST candidates. Preference யாருக்கு கொடுப்பாங்கன்னா SC/ST candidates தான். salary and perks வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருந்தா அந்த சேலரியை அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள் அமௌண்ட்டில். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. Other conditions, those who are employed in the government department should apply through the proper channel. Travel expenses, இந்த டேர்மை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி நீங்கள் அவங்க கொடுத்துருந்ததை அப்படியே எழுதிக்கலாம். அப்ளிகேஷன் கண்டெய்னிங் த பயோடேட்டா should be sent to the Executive Director Personnel, Vasan Oil Refinery Limited, Guwahati, along with the testimonials and passport size photographs. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது. இது அப்ளிகேஷன் எல்லாத்துலேயும் நீங்கள் இது போடலாம். வித் த ரெக்வயர்ட் சர்டிஃபிகேட்ஸ்ன்னு கூட நீங்கள் போடலாம். டெஸ்டிமோனியல்ஸ் பதில் டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வித்தின் 15 days. ஸோ இந்த டேஸ் வந்து நமக்கு கொஷின்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரம் த டேட் ஆஃப் திஸ் பப்ளிகேஷன் ஆஃப் advertisement, Executive Director Personnel for Chairman and Managing Director. நான் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இன்னும் 2 questions கொடுத்துருக்கேன். அதுக்கான ஆன்சர்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் இது பண்ணி பாருங்கள். இது அப்ளிகேஷன் கொஷின் நம்பர் 2. Draft an advertisement calling for the application from a qualified and experienced women candidates for the post of Principal, Pachayappa's College for Women, Chennai. Candidates should be a postgraduate with academic distinction, 10 years experience as a lecturer in essential. So experience வந்து 10 years கேட்டிருக்காங்க as a lecturer. At least 5 years experience in administration as a vice principal will be necessary. Preference will be shown to those candidates who have already acted as a principal. இப்போ அவங்க சப்போஸ் பிரின்சிபலாக ஆல்ரெடி வேறு காலேஜில் இருந்தாங்களா அவங்களுக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெம்யூனரேஷன் அக்கார்டிங் டு குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். Application giving particulars of the age, qualification and experience to reach the Secretary of Pachayappa's Charities. So இங்கே யாருக்கு அனுப்பணும்னா Secretary of Pachayappa's Charity within 10 days from the date of this advertisement. Copy of application be marked to the registrar, University of Madras, Chennai. ஸோ இது அப்படியே தான் இங்கே முன்ன கொடுத்துருந்த கொஷின் மாதிரியே தான் இருக்குது. இதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் டேபிளர் காலம் போட்டுக்கோங்க. ஸோ ஹெட்டிங்கில் பச்சையப்பாஸ் காலேஜ் ஃபார் விமன் சென்னை, ரெக்வயர்ஸ் பிரின்சிபல், தென் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், அப்புறம் டேட்டை வந்து நீங்களா அசியூம் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் விமென் கேண்டிடேட்ஸ். இந்த சென்டென்ஸை நீங்கள் வந்து எல்லா அப்ளிகேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ். வேறு கொஷின்னா வெறும் கேண்டிடேட்ஸ் மட்டும் போட்டு முடிச்சுருங்க. ஃபார் பச்சையப்பாஸ் ஃபார் விமென் லொக்கேட்டட் இன் சென்னை. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட்டு என்னென்னா பிரின்சிபல். குவாலிஃபிகேஷன் ஸோ ஒரு லெக்சரர்னா அவங்க எம்ஃபில்லோ ஒரு பிஹெச்டியோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் குவாலிஃபிகேஷன் இருக்கும். இதில் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணல. ஸோ நம்மளாம் வந்து பிஜி கிராஜுவேட் வித் academic distinction, preference will be given to MPhil or PhD candidates. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 10 years. பட் ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆல்ரெடி பிரின்சிபலாக ஒர்க் பண்ணவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ரெம்யூனரேஷன் வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ரெம்யூனரேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் கிவிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஏஜ், குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அ ஃபோட்டோகிராஃபி அண்ட் அதர் காப்பீஸ் ஆஃப் டெஸ்டிமோனியல்ஸ் டு ரீச் த அங்கே டெசிக்னேஷன் கொடுத்துருந்தாங்க செக்ரட்டரி ஆஃப் பச்சையப்பாஸ் சேரிட்டிஸ் வித்தின் 10 days from the date of publication of this advertisement. The applicants are also requested to mark the copy of the application to registrar, University of Madras, Chennai. ஸோ அவங்க கொடுத்துருந்த பாயிண்ட்ஸை அப்படியே நம்ம கீழே எழுதியிருக்கோம். ஸோ கொஷினை பார்த்து கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லா அவுட்லைன்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் அப்ளிகேஷன் கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம். நம்ம
Applications are invited from the qualified person by the secretary Saraswati. By the secretary வந்து இந்த அப்ளிகேஷனை இன்வைட் பண்ணியிருக்காங்க. சரஸ்வதி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் for the post of lecturers for the Department of Management Science, Commerce and French. Candidates should have a good academic record with 55% of marks at the master degree level in the related discipline. Salary will be commensurate with qualification and experience. Retired persons below the age of 60 can also apply. Higher starting pay will be given to deserving candidates. Applicants welcome to visit the campus to get an idea of work environment. College is located near the Civil Airport, Coimbatore. Application with details of qualification experience should reach the Secretary Saraswati College of Arts and Science, Coimbatore 14 or before 15th December 2003. Draft advertisement. ஸோ இதுலேயும் வந்து நமக்கு நம்ம மென்ஷன் பண்ணுற பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டு, டிபார்ட்மெண்ட், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு. மற்றபடி அதர்ஸில் போய் நம்ம ரிட்டையர்ட் பர்சன்ஸ் வில் பி பிலோ த ஏஜ் ஆஃப் 60. Below the age of 60 can also apply. Next salary orientationல வந்து அதாவது ஓரியன்டேஷன் அப்படின்றது ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட் மாதிரி. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளிகன்ஸ் ஆர் வெல்கம் டு விசிட் த கேம்பஸ் டு கெட் அன் ஐடியா ஆஃப் த ஒர்க் என்விரான்மெண்ட், லொக்கேஷன் என்னன்னு சொல்லி. ஸோ இந்த பார்ட் வந்து நீங்கள் எழுதுறது பார்த்தீங்கன்னா இந்த டேபிளர் காலமில் நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் இந்த பார்ட்டு. ஸோ நீங்கள் என்ன கொஷினில் எழுதியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் இந்த சைடு ஹெட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே எழுதுகிற இந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ கொஷினை பார்த்து ஃபஸ்ட்டு என்னென்ன சைடு ஹெட்டிங்ஸ் எழுதுறீங்கன்னு டிசைட் பண்ணிவிட்டு அப்புறமா அதுக்கான சப்ஜெக்டை இங்கே எழுதுங்க. ஸோ இந்த 3 கொஷின்ஸையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு இது எப்படி எழுதணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை நீங்களே ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. கொஷின்ஸை எழுதுனீங்கன்னா ரிப்பீட்டட் ஃப்ரேசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் அப்ளிகேஷன் அண்ட் டெண்டர் நோட்டீஸ் ரெண்டுத்துக்குமே தனித்தனி ஃப்ரேசஸ் எல்லாம் இருக்குது. ரிப்பீட்டட் சென்டென்ஸ்க்கான அவுட்லைன்ஸ் இருக்குது. நான் அது உங்களுக்கு செப்ரேட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ அப்ளிகேஷன் லெட்டர் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு ஓரளவு நல்லா புரிஞ்சிருக்கோம், ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எப்படி எழுதணும் அப்படின்றது. இதை நீங்கள் ஒரு பேப்பரில் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அதை வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு இன்னும் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.